தமிழ்நாட்டை பொறுத்தவரையில சட்ட ஒழுங்கு அப்படின்றது ஒரு பெரிய கன்சர்னாக இருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு முழு நேர டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணப்படலை அப்படின்றது தான் ஒரு விமர்சனமாக இருந்தது. ஏன்னா செப்டம்பர்ல தொடங்கி ஏப்ரல் 2 வரையும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு முழு நேர டிஜிபி இல்ல. பொறுப்பு டிஜிபி தான் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருந்தாங்க. கடந்த அரசின் மீது கடுமையான விமர்சனங்கள் இது தொடர்பாக வந்திருந்தது. இப்போது இருக்கக்கூடிய டிஜிபி பார்த்தீங்க அப்படின்னா, சந்தீப் ராய் ரத்தோர். இவர் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததுக்கு பிறகு தேர்தல் அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டவர் அப்படின்றதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் யார் அடுத்த டிஜிபியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி தான் ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக டிஜிபி அப்பாயின்மெண்ட் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸுடைய லிஸ்ட்டை யூபிஎஸ்சிக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் அனுப்பணும். என்னென்ன க்ரைட்டீரியாவில் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு க்ளீனான ஒரு ரெக்கார்டு இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சஃபிஷியன்ட் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா லா அண்ட் ஆர்டர், இன்டெலிஜென்ஸ், அதே மாதிரி அவங்களுக்கு இனாஃபான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனில் அவங்களுக்கு அனுபவம் அப்படின்றது இருக்கணும். ஸோ இந்த க்ரைட்டீரியாவில் தான் உங்களுக்கு அவங்க யூபிஎஸ்சிக்கு பரிந்துரை பண்ணுவாங்க. இப்போ யூபிஎஸ்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யூபிஎஸ்சியை பொறுத்தவரையில் இந்த பரிந்துரைக்கப்பட்ட அதிகாரிகளுடைய ட்ராக் ரெக்கார்ட்ஸை எடுத்து பார்ப்பாங்க. அவங்க எஃபிஷியண்டான ஆளாக இருக்கிறாங்களா, அவங்களால தமிழ்நாடு மாதிரியான மாநிலத்தை ஹேண்டில் பண்ண முடியுமா, அவங்கள்ட்ட அந்த சீனியாரிட்டி இருக்கா, மெரிட் இருக்கா, சர்வீஸ் ரெக்கார்டு எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அவங்க கவனிப்பாங்க. கவனித்து அவங்க ஒரு 3 பேரை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மீண்டும் பரிந்துரை பண்ணி அனுப்புவாங்க. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ முதலமைச்சர் தலைமையிலான அந்த அமைச்சரவை யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணலாம். இப்போ யூஸ்வலாக ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில் ஒரு 5லேருந்து 6 சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸுடைய லிஸ்ட்டை யூபிஎஸ்சிக்கு அனுப்புவாங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு சீமா அகர்வால் அவங்க 1990 பேட்ச்சு. ஸோ அவங்க இன்னும் ஒரு மாதத்தில் ரிட்டையர்ட் ஆக போகிறாங்க. ஸோ அவங்கள தமிழ்நாடு அரசு பரிந்துரை பண்ண போகிறதில்ல அப்படின்றது மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ராஜீவ் குமார், அவரும் 1990 பேட்ச் தமிழ்நாடு கேடர். ஸோ அவருக்கான அந்த வாய்ப்புகள் அப்படின்றது கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் சந்தீப் ராய் ராத்தூர், அவர் 1992 பேட்ச்சு. ஸோ அவரை பரிந்துரை பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. அதே மாதிரி டிஜிபி ஜி வெங்கட்ராமன், இவர் 1994 பேட்ச்சு. இவர் தான் பொறுப்பு டிஜிபியாக போன அரசுனால அப்பாயின்ட் பண்ணப்பட்டவர். முன்னாள் டிஜிபி சங்கர் ஜிவால் ஐபிஎஸ் ஆகஸ்ட் 31 ரிட்டையர் ஆகிறாரு. அவருக்கு பிறகு டிஜிபியாக ஜி வெங்கட்ராமனை நியமனம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவருடைய பேரும் பரிந்துரை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதும் சொல்கிறாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மகேஷ்குமார் அகர்வால், இவரும் 1994 பேட்ச்சு. ஸோ இவரும் நல்ல ஒரு கேலிபரான ஒரு ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவருடைய பேரையும் பரிந்துரை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. கே வன்னிய பெருமாள், இவர் 1992 பேட்ச்சு தமிழ்நாடு கேடர். ஸோ இவரையும் பரிந்துரை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வினித் தேவ் வாங்டே, இவர் 1994 பேட்ச்சு. ஸோ இவரையும் பரிந்துரை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சஞ்சய் மாத்தூர், இவர் 1994 பேட்ச். இவரும் தமிழ்நாடு கேடர் தான். இப்போ நான் சொன்ன எல்லாருமே தமிழ்நாடு கேடர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மகேஷ்குமார் அகர்வால் தமிழ்நாட்டுடைய டிஜிபியாக தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு அனுப்பணும் யூபிஎஸ்சிக்கு. யூபிஎஸ்சி அதில் 3 பேரை அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒருத்தரை அதில் சூஸ் பண்ணால் அப்படி மகேஷ்குமார் அகர்வால் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக சொல்கிறாங்க. இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஃபுல் டேர்ம் டிஜிபி இல்லை அப்படின்னா நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் அப்படின்றது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கு கடந்த 7 மாதங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்றது இருந்தது. இப்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய தாவேகா கடுமையான விமர்சனங்களை கூட வச்சுருந்தாங்க. ஒரு பொறுப்பு டிஜிபியை வச்சிருக்கிறது அப்படின்றது நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அவங்களுடைய கேம்பெயினில் பார்த்தீங்கன்னா தாவேகாவுடைய கொள்கை பரப்பு செயலாளராகவும் இப்போது அமைச்சராகவும் இருக்கக்கூடிய அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் பல நேரங்களில் இதை சுட்டி காமிச்சு பேசியிருக்கிறார். தாவேகாவுக்கு ஒரு பெரிய ஒரு நெருக்கடியாக இருந்த 2 நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கரூர் துயர சம்பவ நிகழ்வு. அந்த நேரத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பொறுப்பு டிஜிபி தான் இருந்தாரே தவிர அந்த நேரத்தில் முழு நேர டிஜிபி இல்லை அப்படின்றதையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம். இது ரெண்டுமே ஒரு முக்கியமான ஒரு சம்பவமாக பார்க்கப்பட்டது. இது இல்லாமல் நிறைய குற்ற சம்பவங்கள் நடந்தது அப்படின்றதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்குது. அதனால் முழு நேர டிஜிபி அப்படின்றது எந்த ஆட்சி அமைந்தாலும்
அந்த அரசு வந்து செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படின்றது இருக்கிறது. இதில் வந்து அவங்களுக்கு ஃபேவரான அதிகாரிகளை நியமிப்பாங்களா அப்படி இப்படின்னு நிறைய பேச்சுக்கள்லாம் இருக்கும். எப்போதுமே வந்து எந்த கட்சி ஆட்சிக்கு வருகிறதோ அவர்களுக்கு சாதகமான அதிகாரிகளை நியமிப்பது அப்படின்றது வழக்கம். இப்போ இந்த மகேஷ்குமார் அகர்வாலை பற்றி நம்ம விசாரிக்கும் போது அவர் வந்து சிறந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவான ஒரு அதிகாரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவருக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா அவர் வந்து 1994 பேட்ச் அப்படின்றதுனால இப்போ ஒரு 2 வருடம் முழு நேரமாக அவர் வந்து டிஜிபியாக தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ யூபிஎஸ் உடைய ரூல் படி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து டிஜிபி அப்பாயின்ட் பண்ணும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ண 3ல் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு குறைந்தபட்சம் 2 வருடங்கள் வந்து அவங்க அந்த பொறுப்பில் தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பையும் வழங்கணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. குறைந்தது 2 வருடங்கள் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 1994 பேட்ச் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை தான் யாராவது ஒருத்தர் சூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து மகேஷ்குமார் அகர்வால் வந்து ஒரு ஃப்ரண்ட் ரன்னராக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் லா அண்ட் ஆர்டர் ஏடிஜிபியாக யார் அப்பாயின்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்றது இருக்குது. ஏன்னா இது ஒரு முக்கியமான போஸ்டிங். இப்போ டிஜிபி எந்த அளவுக்கு முக்கியமோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லா அண்ட் ஆர்டர் ஏடிஜிபியாக யாரை வந்து அப்பாயின்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவர் வந்து இந்த பொறுப்பை வகிச்சிருந்தார். டியூரிங் த எலெக்ஷன் டைம் வந்து இவர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து பொறுப்பு அப்படின்றது வழங்கப்பட்டிருக்கிறது. லா அண்ட் ஆர்டர் ஏடிஜிபியாக வந்து மகேஷ்குமார் தயால் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பட்டியலில் பார்த்தீங்க அப்படின்னா அபின் தினேஷ் மொடக் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸும் அதில் வந்து ஃப்ரண்ட் ரன்னராக இருக்கார் அப்படின்றத பார்க்க முடிகிறது. 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் வந்து அப்பாயின்ட் பண்ணப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சிட்டி கமிஷனராக பார்த்தீங்க அப்படின்னா அமல்ராஜ் ஐபிஎஸ் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த பொறுப்பு அப்படின்றது இதற்கு முன்பு அருண் ஐபிஎஸ் அவர்கிட்ட இருந்தது. நிறைய விமர்சனங்களை தற்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களே வைத்திருக்கிறாங்க அருண் மேலே. அப்படி இருக்கும்போது அமல்ராஜ் ஐபிஎஸ் வருவதற்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய தகவல். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. எப்படி வந்து டிஜிபியுடைய நியமனங்கள் இருக்கிறது அப்படின்றத பற்றி பேசியிருக்கோம். அதே நேரத்தில் வந்து இப்போ லா அண்ட் ஆர்டர் ஏடிஜிபியாக யார் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, சிட்டி கமிஷனராக வந்து யார் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்கிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த அதிகாரிகள் குறித்து உங்களுக்கு ஏதாவது தகவல் இருந்தால் நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.